வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 106 காண்போமா? அந்தனர் குடும்பத்தில் பிறந்த பரத மகாராஜா வெளியில் யாருடனும் அதிகம் பேசவில்லை. தன்னை ஒரு செவிடு ஊமை என்றே காட்டிக்கொண்டார். ஆனால் அவர் உண்மையில் பகவானின் சிந்தனையிலும் பக்தி தொண்டியிலேயுமே இருந்தார். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், அன்பார்ந்த மன்னனே, பரத மகாராஜாவின் தந்தையாருக்கு 2 மனைவிகள். அதில் மூத்த மனைவிக்கு 9 மகன்களும், இரண்டாவது மனைவிக்கு 2 குழந்தைகளும் இரட்டையர்கள் பிறந்தனர். ஒரு புதல்வனும் ஒரு புதல்வியும் பிறந்தனர். அந்த இரண்டாவது மனைவிக்கு பிறந்த புதல்வனே பரத மகாராஜா ஆவார். அந்தனர் குடும்பத்தில் பிறந்த மகாராஜாவிடம் அவரது தந்தை அதிக பாசம் கொண்டிருந்தார். வேத மந்திரத்தில் போதிய பயிற்சி அளித்திருந்தார். இருப்பினும் பரத மகாராஜா ஒரு மூடனைப் போலவே நடந்து கொண்டார். அவருடைய தந்தையார் பல வழியிலும் நல்ல விஷயங்களை எடுத்து கூறி திருத்த முற்பட்டார். இருப்பினும் பரதன் எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய முயற்சிகள் அனைத்துமே தோல்வியிலேயே முடிந்தது. முதுமையின் காரணமாக அவருடைய தந்தை மரணமடைந்தார். இரண்டாவது மனைவியோ தான் பெற்ற 2 குழந்தைகளையும் முதல் மனைவியிடம் ஒப்படைத்துவிட்டு உடன்கற்றை ஏறிவிட்டாள். பரத மகாராஜாவின் தந்தையின் மறைவிற்கு பின் மூத்த மனைவியின் 9 மகன்களும் பரதனை மூளையற்றவர், மந்தபுத்தியை உடையவர் என்று கருதி அவருக்கு பலவிதமான வேலைகளை தந்து உணவு மட்டும் அளித்தனர். உணவிற்காக பரதர் வேலை செய்ய ஆரம்பித்தார். மக்கள் அவரை பிரம்மபந்து என்றும் ஜடபரதர் என்றும் அழைத்தனர். உடன் பிறந்த சகோதரர்களோ அவருக்கு உண்பதற்கு உமி, புழுத்த அரிசி, பிண்ணாக்கு, கருகிய அரிசி போன்றவற்றையே அளித்தனர். பரதரோ எந்த விரோதமும் பாராட்டாமல் மகிழ்ச்சியுடனேயே அவற்றை உட்கொண்டார். அந்த சமயம் கொள்ளை கூட்ட தலைவன் ஒருவன் பத்ரகாளிக்கு பலியிடுவதற்காக ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருந்தான். காளி தேவதை அல்லது பத்ரகாளி போன்ற தேவதைகளை வழிபாடு செய்பவர்களும் உண்டு. நரபலி கொடுப்பது அவர்களுடைய வழக்கம். பரதனை அவ்வாறு நரபலி கொடுப்பதற்கு முடிவு செய்தனர். பரத மன்னரும் செவிடராகவும் ஊமையாகவும் இருந்த போதிலும் உண்மையிலேயே மிகவும் புத்திசாலியாக இருந்தார். இருந்தும் அவர்கள் தன்னை கயிறால் கட்டி பலி கொடுப்பதற்கு தயார் செய்வதை தடுக்க முடியவில்லை. பகவானிடத்தில், எந்தன் பகவானே, உன்னையே சரணடைந்தேன். என் உயிரை எடுத்துக்கொள்வதும் காப்பாற்றுவதும் உன்னுடைய பொறுப்பே ஆகும் என்று கூறி அமைதியாக இருந்தார். துஷ்ட திருடர்கள் பரதரை காளிக்கு பலியிடுவதற்காக தயார் நிலையில் இருந்தனர். அச்சம் தரும் ஒரு கூர்மையான வாளினை எடுத்துக்கொண்டு பலியிடுவதற்கு தயாரானார்கள். கையில் இருந்த வாளினை உயர்த்தினார். இவர்கள் செய்யும் குற்றங்களையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த காளிதேவி தாங்க முடியாது சீற்றம் கொண்டாள். அந்த சமயத்தில் பத்ரகாளி மிகவும் கோபம் கொண்டு சிலையிலிருந்து வெளிப்பட்டாள். திருடர்கள் செய்த குற்றங்களை தாங்க முடியாது கோபம் கொண்ட காளிதேவி தனது ஒளிமிக்க கண்களையும் வளைந்த கூர்மையான பற்களையும் வெளிப்படுத்தி காட்டி கர்ஜித்தாள். காளிதேவியின் சிவந்த விழிகள் தீப்பந்தம் போல் இருந்தன. பார்ப்பவர் கண்களுக்கு அச்சம் தரும் வகையிலே இந்த உலகத்தையே அழித்து விடுவதற்கு தயாரான நிலையில் தோன்றினாள். வெட்டறிவாளால் அங்கிருந்த திருடர்களையும் துஷ்டர்களையும் கொன்று குவித்தாள். அவர்களது உடலில் இருந்து பெருகிய இரத்தத்தை குடித்தாள். சிலர் காளிதேவியை வழிபடுவதில் ஈடுபடுகின்றனர். அவ்வாறு வழிபடும் பொழுது ஏதேனும் சிறு தவறு இருந்தாலும் காளிதேவி தன்னை வழிபடுவோரின் உயிரை எடுப்பதற்கும் தயங்க மாட்டாள். இங்கே பரதரை பலியிடுவதை காளிதேவி விரும்பவில்லை. தானே அவர்கள் முன் தோன்றி திருடர்களை அழித்து பரதரை காப்பாற்றினாள். எப்பொழுதுமே மற்றவர்களின் நலனில் ஈடுபடுபவர்களும் மற்றவர்களுக்கு துன்பம் இழைக்காதவர்களும் பகவானால் காப்பாற்றப்படுவர். அவ்வாறு இங்கு பரத மகாராஜா காப்பாற்றப்பட்டார். ஒரு பக்தன் எப்பொழுதும் பகவானின் திருவடி தாமரைகளையே சரணடைகின்றனர். அதனால்தான் அவன் தலை துண்டிக்கப்பட போவதாக அச்சுறுத்தப்படினும் அவன் அமைதியாகவே இருக்கின்றான். அன்பார்ந்த பரீட்சித்து மன்னனே, சிந்து மற்றும் சௌபீர பகுதிகளை ஆண்ட மன்னர் ரக்கூகணன் கபிலரை சந்திப்பதற்காக அவருடைய ஆசிரமத்தை நோக்கி பல்லக்கில் சென்று கொண்டிருந்தார். அவர்களுக்கு அந்த பல்லக்கினை சுமப்பதற்கு ஒரு பல்லக்கு தூக்கி தேவைப்பட்டான். அவர்கள் அந்த வழியில் சந்தர்ப்பத்தினால் ஜடபரதர் இருக்கும் இடத்திற்கு வந்தனர். அதன் பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 107 காண்போமா? நன்றி, வணக்கம்.